150 வயதுக்கு வரக்கூடிய சுறா. இதை கேட்டதும் நீங்க பொய் சொல்றீங்களா அப்படிங்கிற ஒரு யோசனை வரும். கண்டிப்பா இல்லைங்க. கிரீன்லாந்து சுறாக்கள் இவை அழிவை நோக்கி போறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதற்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அங்க ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அங்க வலையில சிக்கின சுறாக்கள் எல்லாம் தோராயமா 211 முதல் 262 வயது வரை வளர்ந்தவைகள். இதுல கிடைச்ச சில புகைப்படங்கள் தான் இவைகள். அப்போ இந்த ஆழமான பகுதிகளில் கிடைச்ச சில சுறாக்கள் அவைகளுக்காக மட்டும்தான் குழந்தைகளை பெறக்கூடிய தன்மைகளை பெற்றிருந்துச்சு. அவைகளோட வயதை சோதிச்சு பார்த்தா அவங்களுக்கு தெரியுது அவைகள் 511 முதல் 572 வயது வரை வாழ்கின்ற சுறாக்கள். வரைக்கும் கடல்ல அதிகமா வாழ்ந்து ஒரே ஒரு நீளத்தின் தான், அதுவும் 211 வருடம். அப்படி இருக்கையில இந்த சுறாக்கள் இவ்வளவு நாள் வாழ்றதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சியை தொடர்ந்து மேற்கொண்டப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட உடம்புல மெட்டாபாலிசம் சுரப்பு வந்து மிகவும் பொறுமையா நடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி அவங்களுக்கு தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுறாக்களோட கண்கள்ல ஒரு வெள்ளை படலம் 6 அடுக்குகளா இருந்திருக்கு. முழுவதுமே புரோட்டீன், அதாவது சத்துக்களால உருவாக்கப்பட்டவை. இந்த புரத சத்துக்களால் உருவாக்கப்பட்ட அந்த வெள்ளை படலம் உருவாக்கு காலம் வந்து மிகவும் அதிகமாக பிடிக்கும். அதே நேரத்தில் அவங்க உடம்புல இருந்து ஒரு புரத சத்து கூட வெளியேறக்கூடாது. அப்போ ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவைகள் வந்து வளர்றதுக்கான கால சூழல் வந்து மிகவும் பொறுமையாக நடக்கும். அப்படி இருக்கிற சூழல்ல இந்த சுறாக்கள் 150 வருடங்களுக்கு மேலே தான் இவைகள் வந்து மெச்சூரிட்டி, அதாவது குழந்தை பெறக்கூடிய தன்மைக்கு உருப்பெறுது. அதற்கு மிக முக்கிய காரணம் இந்த மெட்டாபாலிசம் சுரப்பு ரொம்ப பொறுமையா நடக்கிறது. வாழ்வியல் மாற்றங்கள் செய்து பார்த்தப்பதான் அவங்களுக்கு தெரியுது. அதுக்கான முதல் முக்கிய காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, அவைகள் வாழுகிற இடத்துல இருக்கிற குளிர் தன்மை. இந்த குளிரினாலதான் இவைகள் இவ்வளவு காலம் நீண்டு வாழ்றதாகவும் இந்த மெட்டாபாலிசம் அதிகமாக சுரக்காமல் போறதாகவும் இந்த ஆராய்ச்சியிலிருந்து நமக்கு தெரிய வருது. கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வகை சுறாக்கள் வந்து கிரீன்லாந்து சுறாக்கள் இவைகள் அழிவுத்தன்மையை நோக்கி போய்கின்றதையும் இந்த ஆராய்ச்சி கல்வி மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம்.